السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, ஹிஜ்ரி 1436 வருடத்தின் ரமதானுல் முபாரக் 10ஆம் நாள் இது. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாற்றை நாம் பேசிக்கொண்டு வந்தோம். அவர்களுடைய துணைவியராகிய நம்முடைய அருமை தாயார் சையதத்துனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்த சில தகவல்களையும் இன்று நாம் சொல்ல இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் படைத்தானா அல்லது சொர்க்கலோகத்துக்கு வெளியிலே படைத்தானா என்று இரண்டு கருத்துகள் இருக்கின்றன. சொர்க்கத்துக்குள்ளே படைத்தான் என்று ஒரு கருத்து இருக்குது, சொர்க்கத்துக்கு வெளியிலே படைத்தான், வெளியிலே படைத்து அந்த இருவரையும் சொர்க்கலோகத்திலே வாழ வைத்தான் என்ற கருத்துக்களும் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருள்மறையிலே சொல்லும் பொழுது, வயா ஆதமுஸ்குன் அந்த ஜௌஜுகள் ஜன்னா, ஆதமே அலைஹிஸ்ஸலாம் நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கலோகத்திலே நீங்கள் வாழுங்கள் என்று, சொர்க்கலோகத்திலே நீங்கள் வசியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா. இந்த வசனத்தை வைத்து சில பேர் சொல்கிறாங்க, இது சொர்க்கலோகத்துக்கு வெளியில் தான் அல்லாஹ் படைச்சி சொர்க்கலோகத்தில் வாழுங்க அப்படின்னு என்ன செஞ்சான் சொன்னதாக குறிப்பிடுகிறார்கள். அன்ன ஹல்க ஹவ்வா கான கபல துஹூலி ஆதமல் ஜன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கலோகத்துக்கு நுழையிறதுக்கு முன்னாலேயே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், படைச்சிட்டான். படைத்து அதற்கு பிறகு தான் என்ன செய்தான், வயா ஆதம் உஸ்குன் அந்த ஜௌஜுகள் ஜன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கலோகத்திலே வசியுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டதாக அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த வசனம் என்பது அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனலோகத்திற்கு போவதற்கு முன்பாகவே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்ததாக காட்டுகிறது என்று சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் வலிமையான கருத்து அப்படி கிடையாது. இதில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், உதுகுல் நீங்கள் நுழைங்கன்னு சொல்ல இல்லை. சொர்க்கலோகத்துக்குள்ளே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அப்படி படைத்து அவன் என்ன செய்தான், நீங்கள் ரெண்டு பேரும் சொர்க்கலோகத்திலேயே வசிங்க அப்படின்னு சொன்னானே தவிர, சொர்க்கலோகத்துக்கு வெளியில் இருந்து அவர்களை பார்த்து உள்ளே நுழைஞ்சி நீங்கள் நுழைங்க அப்படின்னு சொல்ல இல்லை என்ற விளக்கத்தை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக ஆயத்திற்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். குர்ஆன் விரிவாக்கத்துக்கு உரியது, பல்வேறு கருத்துக்களை கொண்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். சீனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இன்னும் சிலரும் இதை பற்றி சொல்லும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அஹ்ரஜ இப்லீஸ் மினல் ஜன்னதி வ அஸ்கன ஆதமல் ஜன்னா, முதல்ல சொர்க்கலோகத்துக்குள்ளே இப்லீஸ் இருந்தான். ஓ உஹ்ரிஜ இப்லீஸ் மினல் ஜன்னா, சொர்க்கலோகத்துக்குள்ளே இப்லீஸ் இருந்தான். இப்லீஸை வெளியேற்றியதற்கு பிறகு அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உள்ளே நுழைச்சான். அப்படி நுழைத்த பொழுது இது எதெல்லாம் நடக்குது எப்படின்னு கேட்டால், முதல்ல சுஜூது செய்ய சொன்னான் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இப்லீஸ் சுஜூது செய்ய மறுத்தான், அல்லாஹ் லானத்து செஞ்சான்.
அதோடு மட்டுமல்லாமல் சொர்க்கலோகத்திலே அவன் உள்ளே நுழையக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தான் என்று சொன்னோம். இன்னும் சொல்ல போனால் சொர்க்கலோகத்தினுடைய பொறுப்பாளராகவே அவன் தான் இருந்தான். ஆகவே அவனை சொர்க்கலோகத்திலேருந்து அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், வெளியேற்றிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உள்ளே நுழைக்கிறான். இப்படி உள்ளே நுழைத்த பொழுது இப்லீஸுக்கு ஹசது இன்னும் அதிகமாச்சு. அட நம்ம வெளியேற்றிட்டு அவரை உள்ளே தள்ளிட்டான அல்லாஹ், எப்படியாவது அவரை வெளியேற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்போ வர்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உள்ளே நுழைவித்து நம்மை அல்லாஹ் வெளியாக்கி விட்டான் என்ற காரணத்தினால் ஏற்பட்ட அந்த ஹசது இருக்கிறது அல்லவா, அந்த பொறாமை, ஜலஸ், அது என்ன அதிகமாகி கடைசியில் அவரை எப்படியாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கிடணும் என்று திட்டங்களை தீட்ட ஆரம்பித்தான். அவன் நிறைய இறைவன்கிட்ட ஒரு பெரிய வேண்டுதல் செஞ்சு அவன் அதை வெற்றி பெற்றிருக்கிறான். அதை கபூல் செய்யப்பட்டது. ஏற்கனவே நம்ம சொன்னோம், கியாமத்து வரைக்கும் நீ இருக்கலாம், உன்னுடைய பிச்சலங்கள் என்ன செய்வாங்க, உயிரோடு இருப்பாங்க. மனிதனுடைய இரத்தத்தில் ஓடக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருந்தான், கல்புகளில் நுழையக்கூடிய சக்தியை கொடுத்துருந்தான். இப்படி நிறைய வலிமையும் வல்லமையும் இப்லீஸுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் கொடுத்தான். எனவே அவைகளெல்லாம் வைத்து, அந்த திறமையை வைத்து, அந்த ஆற்றலை வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தான். இது ஒரு பக்கம் இருக்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உள்ளே நுழைவித்ததற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, சொர்க்கலோகத்தில் அங்கும் இங்குமா போனாங்க. போனால் எம்ஷி ஃபீஹா வஹஷே லைஸ லஹு ஃபீஹா ஜௌஜுன் யஸ்குனு இலைஹா, அவங்க அப்படியே அங்கங்கே சுற்றிக்கிட்டு வர்றாங்க, சொர்க்கலோகத்துக்குள்ளே அப்படியே திரிகிறாங்க, தனிமையில் இருக்கிறாங்க. சொர்க்கம் எவ்வளோ அழகானது, எவ்வளோ அற்புதமானது, எவ்வளோ நிறைவானது, கற்பனைக்கே எட்டாத விஷயங்கள் எல்லாம் சொர்க்கலோகத்தில் இருக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, மாலா ஐனுன் ரஅத் ஒலா உதுனுன் சமிஅத் ஒலா ஹத்தர அலா கல்வி பஷர், எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் அதனுடைய வர்ணனையை கேட்டிராத, கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாத அவ்வளவு அழகு, கொள்ளை அழகு சோனலோகத்திலே இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த சுவனலோகத்திலே தனிமையிலே திரிவது என்பது ஒரு வஹ்ஷத், ஒரு சங்கடமான ஒன்றாகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. எவ்வளவுதான் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறது, தனியாக உட்காந்து அனுபவிக்க முடியுமா? கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் ஒருத்தர் தனியாக உட்காந்துருக்கிறான், அதில் என்ன ரசனை இருக்க முடியும், சுவை இருக்க முடியும்? சொத்துக்களாக குவிந்து கிடக்கிறது, அவன் மட்டுமே இருக்கிறான். பழங்களாக குவிந்து கிடக்கிறது, அவன் மட்டுமே இருக்கிறான். பானங்களாக இருக்கிறது, அவன் மட்டுமே இருக்கிறான். வண்ண வண்ண ஆடைகள், வகை வகையான அமைப்புகள் எல்லாம் குவிந்து கிடக்கிறது. அவன் சரிந்து வாழ்வதற்கு, செறிந்து வாழ்வதற்கு, சாய்வதற்கு பல கட்டில்கள், தங்க கட்டில்கள், மாணிக்க மரகதங்கள், இவைகளெல்லாம் பூட்டப்பட்ட பதிக்கப்பட்ட கட்டில்களும் சேர்களும் இருக்கிறது. இவனால் சுகத்தை அனுபவிக்க முடியுமா, சந்தோஷத்தை இருக்க முடியுமா என்றால் முடியாது. காரணம் என்ன? ஒரு மனிதனுக்கு ஒரு துணை தேவை, அதுவும் ஒரு பெண் துணை இருந்தால் மாத்திரமே அந்த சுவை நிறைவு பெறும். அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறான். இவ்வளவு அழகான சொர்க்கலோகத்தில் தன்னந்தனியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே சுற்றிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு வஹ்ஷத் ஏற்படுகிறது, ஒரு வெறிட்சி ஏற்படுகிறது. அவர்களுக்கு ஒரு தூக்கம் வந்தது, அவங்க கொஞ்சம் தூங்கினாங்க. தூங்கி பார்க்குறாங்க, ஃபஸ்தைகத வஇந்த ராஸிஹி இம்ராஅத்துன் காயிதா ஹலகஹல்லாஹு மின் லில்இஹி, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை படைத்தான். அந்த பெண் அவங்களுக்கு பக்கத்தில் அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க. ஃபஸஅலஹா மன் அன்தி, அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, தன் பக்கத்தில் ஒரு ஆள் உட்கார்ந்துருக்குது, ஆனால் வேறு ஒரு தோற்றமாக இருக்குது. இவங்க ஆம்பளை, அவங்க பொம்பளையிலோ, புதுசாக ஒரு பொம்பளையை பார்க்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மன் அந்தி, நீ யார் அப்படின்னு கேட்டாங்க. இம்ராஅத்துன், நான் ஒரு பெண் அப்படிங்கிறாங்க. எதற்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் என்று அவங்க திருப்பி கேட்குறாங்க. லிம ஹுலிக்தி, எதற்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்குறாங்க. லிதஸ்குன இலைய, நீங்கள் என்னோடு வாழ்வதற்கும் மன நிறைவு பெறுவதற்கும். லிதஸ்குன இலைய, நீங்கள் என்னோடு வாழ்வதற்கும் என் அளவில் நீங்கள் மன நிறைவு பெறுவதற்காகவும் நான் என்ன செய்திருக்கிறேன், இந்த மாதிரி நான் உங்களை அல்லாஹு தஆலா என்னை படைத்திருக்கிறான் உங்களினுடைய விலா எலும்பிலிருந்து என்று
சரி, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க சொல்லி காட்டுறாங்க. இதான் முதல் அவர்களுடைய சந்திப்பு, அவர்களுடைய விலா எலும்பிருந்து படைக்கப்பட்டு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய திருமறையிலே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்தி காட்டும் பொழுது, விளக்கப்படுத்தி காட்டும் பொழுது, ஒமின் ஆயாதிஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியில் என்றும் உள்ளதுதான் அல்லாஹ் உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடியை படைத்தது. அல்லாஹ் உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடியை படைத்திருக்கிறான். இப்போ அல்லாஹ் விரும்பியிருந்தால் ஆடு மாடுலேருந்து நம்முடைய மனைவி ஏற்படுத்தியிருக்கலாம். அவன் நாடினா ஆடு மாடுலேருந்து படைச்சிருக்கலாம், அல்லது ஜின்கள்லேருந்து படைச்சிருக்கலாம், அல்லது மலக்கிலிருந்து படைத்திருக்கலாம். அப்படியெல்லாம் படைக்காமல் உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எதற்காக தெரியுமா? லித்தஸ்குனு இலைஹா, நீங்கள் அந்த பெண்ணிடத்தில் அமைதி பெறுவதற்காக, நிம்மதி பெறுவதற்காக, சாந்தி அடைவதற்காக என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். இப்போ இந்த வசனத்தில் இருந்து என்ன விளங்குகிறோம் என்றால், ஒரு மனைவியை மனைவியினுடைய கண்ணோட்டத்தோடு நாம் நடத்தும் பொழுது நிச்சயமாக அவளின் மூலமாக மனநிறைவும் நிம்மதியும் கிடைக்கும். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மன நிம்மதி கிடைப்பதற்கு இரண்டு விஷயம்தான் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மனிதனுக்கு மன நிம்மதி கிடைப்பதற்கு 2 விஷயங்கள். ஒன்று திக்ர், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக இதயங்கள் சாந்தி அடைகின்றன. இன்னொன்று நல்ல மனைவி. இந்த மனைவியின் மூலமாக அவன் எவ்வளவு துன்பப்பட்டாலும் சிரமத்தில் இருந்தாலும் மனைவிட்டு போகும்போது அவனுக்கு ஆறுதல் கிடைக்கிறது, அவன் நிம்மதி அடைகிறான். மனைவியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மன நிம்மதி போன்று இன்னொரு நிம்மதியை வேறு யாரின் மூலமாகவும் பெற முடியாது. இதைத்தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. நீங்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது, லித்தஸ்குனு, நீங்கள் லித்தஸ்குன இலைய, நீங்கள் என் அளவில் நிம்மதி பெறுவதற்கு என்று ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க குறிப்பிட்டு காட்டினார்கள். மலக்குமார்கள் இந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு வல்லம் ஆதமல் அஸ்மா குல்லஹாங்கிற அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். பெரிய இல்மை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், நிறைய ஞானங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதற்கு நீண்ட விளக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள். சின்ன தட்டுகள் இருக்கும் இல்லையா, அதனுடைய பெயரை முதற்கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சான் கற்றுக் கொடுத்தான். அவர்களுக்கு தெரியாத பெயரே இல்லைங்கிறான். வல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லாவற்றினுடைய பெயரையும் அல்லாஹ் படித்து கொடுத்தான். எந்த பொருள் எடுத்தாலும் அதற்கு பெயர் தெரியாமல் அவங்களுக்கு இருக்காது. அப்படி ஒரு இல்மை, மகத்தான ஞானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். இதை பார்த்து மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சோதிப்பதற்காக கேட்டாங்க, மஸ்முஹா யா ஆதம், ஆதமே அந்த பெண்ணினுடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்களும் தன்னை பெயர் நீ யாருன்னு கேட்கும்போது இம்ராத்துன்னு, நான் ஒரு பெண்ணுன்னு தான் அவங்க சொன்னாங்க. நான் ஒரு பொம்பளை. எதற்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்க? உங்களுடைய மன நிம்மதி அடைவதற்கு, நீங்கள் என்னோடு வாழ்வதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று தான் சொன்னாங்களே தவிர தன்னுடைய பெயர் என்னன்னு சொல்லலை. மலக்குகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்குறாங்க, மஸ்முஹா யா ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அந்த பெண்ணினுடைய பெயர் என்ன என்று சொல்லும்பொழுது கால ஹவ்வா, இவங்க தான் ஹவ்வான்னு சொல்கிறாங்க. முதலாவதாக இவங்க தான் ஹவ்வான்னு பெயரை வைக்கிறாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனக்கு இப்படி ஒரு ஹவ்வான்னு பெயர் இருக்குன்னு தெரியுமோ தெரியாதோ அது தெரியல. அவங்களுக்கே தன் பேர் ஹவ்வாங்கிறது தெரியுமா? அது தெரியல. தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பெண்ணினுடைய பெயர் தெரிகிறது, ஹவ்வா. ஒலிமக்கானத்து ஹவ்வா, அது என்ன ஹவ்வான்னு பெயர் சொல்கிறீங்க அப்படின்னு மலக்குமார்கள் திருப்பி கேட்குறாங்க. அந்த பெண்ணின் பெயர் என்னன்னு கேட்டபோது ஹவ்வான்னாங்க. அது என்ன ஹவ்வான்னு சொல்கிறீங்க, அந்த எதுக்கு அப்படி பேர்? அன்னஹா குலிகத் மின் ஷையின் ஹை, உயிரான ஒரு பொருளிலிருந்து அவள் படைக்கப்பட்டிருக்கிறாள். ஹயாத்திலேருந்து வர்றதான் ஹவ்வா. ஹவ்வான்னு சொன்னால் உயிரானவள், உயிரோட்டம் உள்ளவள் என்று அர்த்தம். எனவே அவள் உயிரான, நான் உயிரானவன், என்னிலிருந்து ஒரு படைப்பு அவளை என்ன செய்து படைக்கப்பட்டிருக்கிறதன் காரணத்தினால் ஹவ்வா, உயிரானவள் என்று அதற்கு பெயர் என்ன செஞ்சாங்க சொல்லி காட்டினார்கள். இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பெயர்களையும் அல்லாஹ் என்ன செய்ய கற்றுக் கொடுத்தான். இதை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹன்னா சுத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதத்தின் வ ஹலக்க மின்ஹா ஜௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிஸா.
மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே எத்தகையவன் என்று சொன்னால், உங்களுடைய ரப்பு எத்தகையவன் என்றால், உங்களை அவன் படைத்தான், ஒரு ஆத்மாவிலிருந்து தான் படைத்தான். அதிலிருந்து தான் ஜோடிகளை படைத்து ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் என்ன செய்தான், பெருக்கினான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆக ஒரு உயிரினத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தான் எல்லாம் வந்திருக்கிறது, எல்லா முழு இந்த சமூகமும் வந்திருக்கிறது என்பதை நாம் விளங்குகிறோம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய விலா எலும்பிலிருந்து தான் படைக்கப்பட்டார்கள் என்பதற்கான ஒரு ஹதீதை நாம் பார்க்கும் பொழுது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபஇன்னல் மர்அத குலிகத் மின் லில்ஐன் மின் லிலா, ஒரு பெண் வளைந்த எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாள். வஇன்ன அஅவஜ ஷைஇன் ஃபில் லிலஇ அஅலாஹு இன் ذهبت تقيمه கஸர்தஹ் وإن தரக்தஹு லம் யஸல் அஅவஜ். அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த எலும்பு இருக்கிறது அல்லவா, இந்த வளைந்த எலும்பு, விலா எலும்பு, இந்த எலும்பில் இருந்து தான் அவள் படைக்கப்பட்டிருக்கிறாள். அதனால் அந்த பெண்களினுடைய செயல்பாடுகளும் கொஞ்சம் குணங்களும் கொஞ்சம் வளைஞ்சு போயிருக்கும். அந்த பெண்களினுடைய குணங்களும் என்ன செஞ்சுருக்கும், கொஞ்சம் அது படைக்கப்பட்டதுடைய தன்மை அசலியத்து. குல்லு ஷையின் யசீரு இலல் அசல்னு ஒரு பழமொழி இருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய அசலை போய் சேரும், ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய அசல் எதுவோ அதை போய் சேர்ந்துடும். மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான், மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான். மௌத்தா போனது எதில் போய் சேர்றான், மண்ணில் தான் போய் சேர்றான். மின்ஹா ஹலக்னாக்கும் ஒஃபியா நுழைதுக்கும், அதிலிருந்து உங்களை நாம் படைத்தோம், அதிலேயே உங்களை நாம் மீட்டுவோம். ஒமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா, இன்னொரு சமயத்தில் அதிலிருந்து நாம் உங்களை வெளியாக்குவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆக எல்லா பொருளுமே அதனுடைய அசலை போய் என்ன செஞ்சிடும், சேர்ந்துடும். ஒரு செயல்பாடு மோசமானவனாக இருப்பான், ஆனால் நல்ல பாரம்பரியத்தில் உள்ளவனாக இருந்திருப்பான். கடைசியில் என்ன செய்யணும், அவன் நல்ல தன்மையாக மாறிடுவான். இப்படி நாம் பார்க்க முடிகிறது. இது இயல்பு. விதிவிலக்காக ஒன்று ரெண்டு இருக்கலாம், அது ரொம்ப ரேர். அந்நாதிர் கல்லாதம், இந்த ரேராக இருக்கக்கூடியது ரொம்ப இருக்கக்கூடியதெல்லாம் இல்லாத மாதிரி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அரபியில். ஆகவே எல்லா பொருளும் அதனுடைய அசலை போய் சேரும் என்ற அடிப்படையிலே இங்கே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளைந்த எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருப்பதின் காரணத்தினால் அவர்களினுடைய பெண்களினுடைய சில குணங்களும் கொஞ்சம் வளைஞ்சு போயிருக்கும், ஏடா கூடமாக சிந்திக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது நாம் சொன்னதில்லை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன் ذهبت تقيمه. இப்போ உன்னுடைய மனைவி, இப்போ கல்யாணம் முடிச்சாச்சு, கல்யாணம் முடித்த போது உன்னுடைய மனைவி கொஞ்சம் அப்படி இப்படி நடக்கிறான்னு சொன்னால் நீ என்ன செய்யணும், அவளை திருத்தணும், உன்னுடைய பொறுப்பு. எப்படி திருத்துறது, அப்படி போகக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது இப்படின்னு சொன்னால் கசர்த்தா, நீ அதை ஒடிச்சு போட்டுருவா. அப்படி ஒன்று செய்ய சொல்ல இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, நீ அப்படி செய்யக்கூடாது. அவள் ஏழாம் கூடமாக ஒன்று நடந்தன்னு சொன்னால் நீ என்ன செய்யணும்னு கேட்டால், கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்தவுசு பின் நிசாயி ஹைரா, கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு நல்ல வசியத்துகளை செய்யணும், அவளுடைய போங்களையே போய் அவளை திருத்தணும். இதை தான் செய்யணுமே தவிர அதை செய்யாதே, அதை பேசாதே, அங்கே போகாதே, இங்கே வராதே, அங்கே வீட்டுக்கு போகாதே, இவ்வூட்டுக்கு போகாதே, இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி இருந்தால் கசர்த்தகு, நீ ஒடிச்சு போட்டுரும், அவனுடைய வாழ்க்கை ஒடிஞ்சு போயிடும், உன்னுடைய வாழ்க்கை வீணாக போயிடும். ஒயின் தரக்தகு, சரி எப்படியும் போயிட்டு போகிறா அப்படின்னு நீ விட்டுடுவே, ஆனால் லம் தசல் ஆவஜ், அந்த கோணல் எலும்போடு தான் அவள் இருப்பான், அவளுடைய புத்தி கோணலாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆகவே நீ திருத்தவும் செய்யணும், விடவும் கூடாது, அந்த திருத்துறதும் கூட மென்மையாக இருக்கணும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீதின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி தர்றாங்க. சரி, இனி இருவரும் சொர்க்கலோகத்தில் இருக்கிறாங்க. இருவரும் சொர்க்கலோகத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை நடத்தினார்களா இல்லையா என்பதையெல்லாம் அந்த விளக்கம், அந்த அளவுக்கு தெளிவான விளக்கங்களை அறிஞர்கள் நமக்கு தர்றாங்க. சொர்க்கலோகத்தில் இருவரும் என்ன செய்கிறாங்க, எல்லா இடங்களுக்கும் போகிறாங்க, சுற்றி வர்றாங்க, அங்கே இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்கிறாங்க, பழங்களை சாப்பிட்றாங்க, அங்கே இருக்கக்கூடிய பானங்களை குடிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னால், ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, நீங்கள் எங்கேயும் போங்க, என்னமும் செய்யுங்க, எதுவும் சாப்பிடுங்க, எல்லா மாளிகைக்குள்ளேயும் நீங்கள் இருங்க, ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க என்று அல்லாஹ் சொன்னான். நெருங்காதீங்கன்னா என்ன அர்த்தம், சாப்பிடாதீங்கன்னு தான் அர்த்தம். நெருங்காதீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம், சாப்பிடாதீர்கள்னு அர்த்தம், அப்படி தானே அர்த்தம் வரணும். பரவாயில்ல, அப்போ ஒரு குச்சியை வச்சு அடிச்சிங்கன்னா இழுத்து
அந்த பழத்தை சாப்பிடலாமா, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிடலாமா, இலையை சாப்பிடலாமா, இப்படி தான் அந்த வஹாபிகள் கேட்குறானோ. எப்படின்னு கேட்டால், ஒரு இடத்துல நம்ம பேசும்போது ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன், அறியாதவர்களாக நீங்கள் இருந்தால் அறிந்தவர்களிடத்தில் கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். என்ன விளங்குகிறோம் இதிலிருந்து? அறியாதவர்கள் என்று ஒரு குழு இருக்கும், அறிந்தவர்கள் என்று ஒரு குழு இருக்கும். நீங்கள் அறியாதவர்களுடைய குழுவிலே இருப்பீர்களே, ஆனால் அறிந்தவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு தெளிவு பெறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை நாம் எடுத்து சொன்னபோது அந்த வஹாபியினுடைய தலைவன் சொல்கிறான், இப்போ காஃபின்னு ஃபத்வா கொடுத்துக்கிறாங்க அவனுக்கு. அவன் சொல்கிறான், அல்லாஹ் கேட்கத்தான் சொன்னானே தவிர ஃபஸ்ஸாலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்தில் கேளுங்கள் என்று தான் அல்லாஹ் சொன்னானே தவிர அதை பின்பற்றி நடங்கன்னு சொல்லலை. எவ்வளவு திமிரு பிடிச்சி அந்த வார்த்தையாக இருக்கணும். குஃப்ரியத்துக்கு இது ஒன்றுமே போதுமானது. இந்த குஃப்ரியத்துக்கு இவன் சொன்ன அப்போவுமே அவன் காஃபிர் தான். அருமையானவர்களே, அந்த வகையில் இங்கே அல்லாஹ் ஒலா தக்ரபாஹாதி ஷஜரா, இந்த மரத்தை நெருங்காதீங்கன்னு சொன்ன அர்த்தம் சாப்பிடாதீங்கன்னு தான் அர்த்தம். அந்த மரத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சரி, அந்த மரம் என்ன என்பதை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. சில பேர் ஆப்பிள் அது இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? சரியான வலிமையான கருத்துக்கள் என்னென்னு பார்க்கும் பொழுது, சைனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் சில சஹாபாக்கள் அவங்க குறிப்பிடுறாங்க, யகூதிகள் அது என்ன மரம் என்றால் ஹிந்தத்துனா கோதுமை கனி மரம் என்று சொல்கிறாங்க. கோதுமைன்னு சொன்னால் நம்ம கோதுமை இல்லை, கோதுமை கனி மரம். இப்போ ஆப்பிளை எடுத்துக்கிட்டாலும் கூட நல்ல மாவு மாதிரி சில ஆப்பிள் இருக்க தான் செய்யும். அதனாலேயே சில பேர் என்ன செய்கிறாங்க, ஆப்பிள்னு சொல்கிறது உண்டு. ஆக அதுக்கு கோதுமை கனி மரம் என்று, கோதுமை கனி மரம்னு ஒரு மரம் இருக்கும் போல் இருக்குது. அது சொர்க்கலோகத்துலாம் பூமியில் இருக்குதா, ரெண்டுலேயுமே இருக்குதா அல்லாஹ் ஆலம், தெரியல நமக்கு. ஆனால் கோதுமை கனி மரம் தான் அந்த மரம். அந்த மரத்தை தான் நீங்கள் நெருங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னதாக யகூதிகள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அவங்களுடைய வேதங்கள் அது இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. சீனா வஹ்ப் இப்னு நப்பஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது, அது என்ன மரம் என்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய அந்த ஹப்பத், அந்த பழம் அது இருக்கிறது அல்லவா, அல்யனு மின ஜுபத் வ அஹ்லா மினல் அஸ்ல், அதில் அருமையான பழம். அது வெண்ணெயை விட ரொம்ப மென்மையாக இருக்கும், தேனை விட சுவையாக இருக்கும். வெண்ணெய் தொட்டால் எப்படி இருக்கும்? ரொம்ப மென்மையாக இருக்கும் இல்லையா? அதை விட மென்மையாக இருக்கும், தேனை விட சுவையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மரம் என்று அவங்க என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. சையதுனா அபுல் ஆலியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை குறித்து சொல்லும் பொழுது, கானத் ஷஜரத்தன் மன் அக்கல மின்ஹா அஹதஸ வலா யம்பகி ஃபில் ஜன்னதி ஹதஸ். அது என்ன பழமோ என்ன மரமோ, அபுல் ஆலியா அவங்க சொல்லும்போது அது எப்படி இருந்தாலும் அதை ஒன்று உறுதிப்படுத்துகிறாங்க, இந்த கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. அந்த மரத்திலே இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிட்டால் மலஜல உபாதைகள் ஆரம்பமாயிடும். அது வரைக்கும் அவங்க நிறைய சாப்பிட்டாங்க, கொண்டாங்க, குடித்தாங்க, மலஜல உபாதைகள் என்ன செய்யலை, ஏற்பட இல்லை. மலஜல உபாதைகள் சொர்க்கலோகத்தில் மலஜல உபாதைகள் ஏற்படாது. சொர்க்கலோகத்தில் டாய்லெட்லாம் கிடையாது, அங்கே அசுத்தங்கள் இருக்காது. அல்லாஹ் தஆலா நாம் சாப்பிடக்கூடியதையெல்லாம் மலஜலமாக என்ன செய்ய மாட்டான், வெளியாக்க மாட்டான். சையதுனா இயாஸ் ரலியல்லாஹு தஆலா தாபிஈல ரொம்ப பெரிய ஆள். அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது கணக்கு படிப்பதற்காக அவங்க எல்லா கலையிலையும் தேர்ந்தால் இயாஸ் ரலியல்லாஹு தஆலா, நம்ம ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கிறோம், இயாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி உண்டான வரலாறுகளை நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு சீடியும் நம்ம தாபியினுடைய சீடியும் இந்த மன்சில் சார்பாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அதில் அவர்களை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அதில் ஒரு சின்ன ஒரு தகவல் என்னென்னா, அவங்க சின்ன வயசாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன்ட்ட, முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதர்கிட்ட போய், அவர் ஒரு மஜூசி, நெருப்பை வணங்குறவர், அவர்கிட்ட போய் படிக்கிறதுக்கு போனாங்க, கணக்கு படிக்கிறதுக்காக போனாங்க. அவர் கணித மேதை. அவர் இப்போ கணக்கு படிக்கிறதுக்காக வேண்டி போகும் பொழுது ஒரு நாள் அவரும் அவருடைய நண்பர்கள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கணித மேதையும் அவருடைய நண்பர்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இயாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கணக்கு போட்டு கொடுத்துருக்கிறாரு, இதை இப்படி செய் இப்படி செய்யன்னு சொல்லியிருக்கிறாரு, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, இந்த முஸ்லீம்களை பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுடைய கொள்கையை பார்த்தா சொர்க்கம்னு ஒன்று இருக்கான், சொர்க்கத்துக்குள்ளே அவங்க போவாங்களாம், சாப்பிடுவாங்களாம், நல்லா சாப்பிடுவாங்களாம், நல்லா குடிப்பாங்களாம், ஆனால் டாய்லெட்டுக்கு போக மாட்டாங்களாம், 1-2க்கு வராதான் அவங்களுக்கு. அப்போ சாப்பிட்றதுலாம் எங்கே போகும், இது நம்பும்படியாக இருக்குதா அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, அவருக்குள்ளே பேசிக்கிட்டு சிரித்து கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இயாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசு. அப்போ அவங்க
மனசில் துருண்டு வந்தது, கோவம் வந்தது. ஒஸ்தாட்ட சொன்னாங்க, ஒஸ்தாத் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் பேசலாமா அப்படின்னு கேட்டான். என்னப்பா சொல்ல, என்ன விஷயம்? இப்போ உலகத்தில் நம்ம சாப்பிட்றோமே, இந்த சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே மலமாகவும் ஜலமாகவும் வெளியாகுதா என்று கேட்கும்போது இல்லை. அப்போ அது வெளியாகாத சில என்ன ஆயிடுச்சு, அது உடல் ஊட்டமாக சத்தாக இரத்தமாக மாறுது, சிலது வியர்வையாக வெளியாகுது அப்படின்னு சொன்ன பொழுது இயாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த உலகத்தில் சிலது இரத்தமாகவும் உடல் ஊட்டமாகவும் வியர்வையாகவும் வெளியாகும் பொழுது, சிலது மாறும் பொழுது ஏன் மொத்தமும் அப்படி இருக்கக்கூடாது? ஆகிரத்தில் கொஞ்சம் இரத்தமாக மாறுதுங்கிறீங்க, வியர்வையாக மாறுதுங்கிறீங்க, உடல் ஊட்டமாக மாறுதுங்கிறீங்க, அப்படி கொஞ்சம் மாறும் பொழுது ஏன் குள்ளுன் மாறக்கூடாது, அனைத்தும் ஏன் மாறக்கூடாது என்றதும் அவங்களாம் வாய் அடைச்சு போனாங்க. இது ஒரு வரலாறை நம்ம பார்க்கிறோம். ஆக சொர்க்கலோகத்திற்குள்ளே நுழைந்தவர்கள் யாரும் டாய்லெட்டுக்கு போகிறதில்லை, 1-2க்கு என்ன செய்கிறதில்லை, போக முடியாது, அது வராது. அந்த அளவுக்கு அது அல்லாஹ் தஆலா வியர்வையாக ஆக்கி விடுவான். அந்த வியர்வையும் கூட கஸ்தூரி மனமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாதிகளில் நம்மையும் நம்மை பெற்றோர்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய பிச்சலங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானார். சங்கையானவர்களே, ஆக அந்த பழத்தை சாப்பிட்டவர், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அபுல் ஆலியா அவங்க குறிப்பிடுறாங்க, யார் அதை சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு மலஜல உபாதைகள் ஆரம்பமாகிவிடும். சொர்க்கலோகத்தில் ஒலா எம்பகி ஃபில் ஹததி ஒலா எம்பகி ஃபில் ஜன்னதி ஹததுன், அங்கே சொர்க்கலோகத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, மலஜல உபாதைகளை கழிக்க முடியாது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆனாலும் இந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்க, அந்த மரத்தை நெருங்கினாங்க. அது எப்படி நெருங்கினாங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியாவது அவர்களை வெளியாக்கிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கும் பொழுது, இந்த சொர்க்கத்துக்குள்ளே ஒரு பாம்பு போய் வரக்கூடியதாக இருந்தது. இப்போ சொர்க்கத்துக்குள்ளே அவன் போக முடியல. முதல்ல சொர்க்கத்தை விட்டும் அவன் தடை செய்யப்பட்டான் இப்லீஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியில் கொண்டு வரணுங்கிறதுல ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்கிறான். ஏன், நாம் உள்ளே எல்லா இடங்களுக்கும் சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம், அதனுடைய பொறுப்பாளராக இருந்தோம், அதை விட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்டு சொர்க்கத்தை விட்டு நம்ம வெளியில் வீசப்பட்டுட்டோம். இப்போ வானத்தில் தான் இருக்கான். ஆனால் யாருடைய காரணத்தினால் நாம் வெளியாக்கப்பட்டோமோ அவர் உள்ளே போயிட்டார், அவரை வெளியில் கொண்டு வரணும் என்ற ஒரு எண்ணம் அவன் என்ன செய்தான், ஒரு பாம்பு உள்ளே போயிட்டு வந்துட்டு இருந்தது. அந்த பாம்பினுடைய வயிற்றுக்குள்ளே அவன் நுழைந்ததாகவும், இன்னொரு செய்தி அவன் பாம்பாகவே மாறி ஒரு மயிலினுடைய காலிலே அவன் அதை சுற்றி கொண்டு உள்ளே சென்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து அவன் சில தூபங்களை போட்டு அந்த மரத்தை நெருங்க வைத்ததாகவும் செய்திகள் உண்டு. எப்படியும் அவன் உள்ளே போயிட்டான். இதில் பாம்பு இடம்பெறுகிறது என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. அவன் பாம்பு ரூபத்தில் போனான் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. எனவே தான் பாம்பை கொல்லுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. பாம்பை கொல்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி தானே, பாம்பை கொல்றதுக்கு அனுமதி இருக்கிறது. பள்ளியை கொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. வக்கூர்னு சொல்லக்கூடிய நாய், வக்கூர்னு சொன்னால் அது கருப்பு நாய், இந்த நெற்றியில் இந்த பகுதியிலலாம் வெள்ளை போட்டிருக்கும். வக்கூர்னு சொல்லக்கூடிய ஒரு நாய், அது கருப்பு நாயாக இருக்கும். அதனுடைய நெற்றியிலே அல்லது காது பகுதியிலே லேசான வெள்ளை இருக்கும். இந்த நாயை கண்டால் கொல்லுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வக்கூர், அது ஷைத்தான்ங்கிறாங்க. எனவே சில விஷயங்களை கொல்வதற்கு, பன்றியை கொல்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது, பள்ளியை கொல்வதற்கு அனுமதி இருக்கிறது, பாம்பை கொல்வதற்கு அனுமதி இருக்கிறது, வக்கூர் என்ற நாயை கொல்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. ஆக இந்த பாம்பினுடைய ரூபத்தில் தான் அவன் என்ன செய்திருக்கிறான், உள்ளே போய் அவர்களிடத்தில் போய் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த தூபத்தை போட்டு அவர்களை வெளியாக்கினான். அவன் என்ன சொன்னாங்கிறத நம்ம பின்னால் சொல்லுவோம். அதற்கு முன்பாக இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கலோகத்தில் இருந்தார்கள் என்று வருகிறதே, அது என்ன சொர்க்கம்? சொர்க்கம் அது 8 சொர்க்கம் இருக்குது இல்லையா? சொர்க்கத்தில் 8 வகை, 8 தட்டுகள் இருக்கிறது. ஜன்னத்துல் மஅவா, ஜன்னத்துல் நயீம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்து அதுன், தாருல் ஹுல், தாருல் சலாம், தாருல் கரார், தாருல் முகாம் என்று 8 சொர்க்கங்கள், 8 அடுக்குகள் இருக்கிறது சொர்க்கலோகத்தில். இதில் அவர்கள் எதில் இருந்தார்கள் என்பது பற்றிய சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில பேர் தாருல் ஹுல்தில் இருந்தாங்க அப்படின்னு சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். பல்வேறு அறிஞர்கள், அதிகமான அறிஞர்கள் ஜன்னத்துல் மஅவால தான் இருந்தாங்க.
ஜன்னத்துல் மஅவாவில் தான் அவர்கள் இருந்தார்கள் என்று பல அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. பெரும்பாலாருடைய கருத்து ஜன்னத்துல் மஅவா என்பது தான் வலிமையான கருத்தாக இருக்கிறது. இது அல்லாமல் மூன்றாவது ஒரு கருத்து இருக்கிறது. என்ற கருத்து என்று சொன்னால், ஜன்னத்துன் அஅத்தஹல்லாஹு லஹுமா வ ஜஅலஹா தார இப்திலாயின் வலைஸத் ஜன்னத்துல் குல்தி வல் மஅவா அல்லதி ஜஅலஹா தார ஜஸா. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நல்லடியார்களுக்கு கூலியாக சொர்க்கங்களை, பல சொர்க்கங்களை வச்சிருக்கிறான் இல்லையா? அந்த சொர்க்கம் அல்ல அது, அது சோதனைக்குரிய சொர்க்கம். சொர்க்கத்தில் சோதனைகள் நிகழுமா? நிகழாது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொர்க்கலோகத்தில் சோதனை நிகழ்ந்ததுன்னு சொன்னால் அது பொருத்தமாக இல்லையே. அது சொர்க்கம்தான், ஆனால் இந்த 8 சொர்க்கத்தில் உள்ளது அல்ல அது. அல்லாஹ் தஆலா அதற்கென்று ஒரு தனியான ஒரு சொர்க்கத்தை ஏற்படுத்தினான். பிற சொர்க்கங்களிலே 8 சொர்க்கங்களிலும் என்ன இன்பங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் இதில் கொண்டு வந்தான். ஆனால் அந்த தாருல் ஜஸா இல்லை, அந்த கூலிக்குரிய வீடு அல்ல அது. இந்த உலகத்திலே வாழ்ந்து நல்லடியார்களாக மரணித்து விட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், ஷோதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றவர்கள், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெற்ற பெருமக்கள், இவர்கள் நுழையக்கூடிய 8 சொர்க்கம் இருக்கிறதே அந்த சொர்க்கம் அல்ல அது. அல்லாஹ் அதற்கென்று அஅத்தஹல்லாஹு லஹுமா, அந்த 2 பேருக்காக வேண்டியும் ஒரு சொர்க்கத்தை ஏற்படுத்தினான். வஜஅலஹா தார இப்திலா, அது ஒரு சோதனை சொர்க்கமாக தான் அது அல்லாஹ் வச்சான். அல்லாஹ் அவங்கள சோதித்து பார்ப்பதற்கு. அந்த சொர்க்கம் எங்கே இருந்தது என்று சொன்னால், அன்னல் ஜன்னல் தல்லதி அஸ்கனஹா ஆதம் கானத் முர்தஃபியான் அன் சாயிரி புகாயில் அர்த், இந்த பூமியினுடைய பரப்பில் மேல் பரப்பில் அது இருந்தது. பூமியில் சிலது பள்ளத்தாக்காக இருக்குது, சில மேடாக இருக்குது, சில மலைகளாக இருக்குது, இப்படி பல விதமாக இருக்குது இல்லையா? இதில் உயர்ந்த இடத்துல அல்லாஹ் என்ன செஞ்சான்? எது உயர்ந்த இடமோ அந்த உயர்ந்த இடத்தில் அந்த சொர்க்கலோகத்தை வைத்தான். ஆனால் அது பூமியை விட்டு ரொம்ப உயர்வாக இருந்தது. பூமியிலேயே மிக உயர்ந்த பகுதி அது என்று அந்த சொர்க்கலோகத்தில் தாத் அஷ்ஜாரின் ஒ சிமாரின் ஒ லிலாலின் ஒ நஈமின் ஒ நலுரத்தின் ஒ சுரூரின் எல்லாம் இருந்தது. அல்லாஹ் தஆலா அதில் மரங்களை வைத்திருந்தான், பழங்களை வைத்திருந்தான், ஆறுகளை ஓடச் செய்திருந்தான், நல்ல நிழல்கள் இருந்தது, நல்ல சுகங்கள் இருந்தது, கட்டிடங்கள் இருந்தது, கட்டில்கள் இருந்தது, எல்லாமே இருந்தது. லா யதுல்லு பாத்தினுக்கு பில் ஜூஇ வலா லாஹிர் பில் ஆரா, அங்கே பசி ஏற்படாது, தாகம் ஏற்படாது. அதே மாதிரி அங்கே உஷ்ணமும் இருக்காது, ஏசிக்குள்ளே இருந்த மாதிரி ஜிலு ஜிலுன்னு என்ன செய்யும்? இருக்கும். அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தை தான் அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. ஆக 3 விதமான கருத்துக்களை பார்க்க முடிகிறது. ஒன்று ஜன்னத்துல் ஹுல்து, இன்னொன்று ஜன்னத்துல் மஅவா, மூன்றாவது ஜன்னத்து தான். ஆனால் இந்த 8 ஜன்னாவில் கட்டுப்பட்டது அல்ல, மாறாக அது ஒரு தனியான ஒரு சொர்க்கம். அந்த 2 பேருக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தான். அந்த சொர்க்கம் பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்தது. அதிலிருந்து தான் அல்லாஹ் தஆலா அவர்களை வெளியாக்கினான். சரி, இனி ஷைத்தான் பாம்பினுடைய ரூபத்தில் உள்ள போய் அவர்களை என்ன செஞ்சான்? போய் சொன்னா, ஃபவஸ்வஸ லஹுமு ஷைத்தானு லியுப்திய லஹுமா மா ஊரிய அன்ஹுமா மின் சவ்ஆத்திஹிமா வகால மா நஹாக்குமா ரப்புக்குமா அன் ஹாதிஹி ஷஜரதி இல்லா அன் தக்கூனா மலக்கைனி அவு தக்கூனா மினல் ஹாலிதீன். அப்போ அங்கே போய் அவன் அந்த பாம்பு ரூபத்தில் போய் அங்கே உள்ளே போயிட்டான். உள்ளே போய் சொன்னான், உங்களை ஏன் தெரியுமா உங்களுடைய ரப்பு இந்த மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு சொன்னால், நீங்கள் இந்த மரத்தை நெருங்கினால், இந்த கனியை நீங்கள் சாப்பிட்டால் தக்கூனா மலக்கைனி, நீங்கள் 2 பேரும் மலக்குகளாக ஆகிடுவீங்க. அவு தக்கூனா மினல் ஹாலிதீன், அல்லது இந்த சொர்க்கலோகத்திலேயே நீங்கள் நிரந்தரமாக ஆகிடுவீங்க. அப்படி ஒரு இன்பத்தை நீங்கள் பெற முடியும். அதற்காக வேண்டிதான் இந்த மரத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறான்? அவங்களுக்கு சோதித்து பார்த்துருக்கிறான். அதனால் இந்த விலக்கல் என்பது ஒரு கடுமையான விலக்கல் அல்ல. இப்போ உதாரணமாக சில பேர் என்ன செய்வாங்க கேட்டால், சில விஷயங்கள் மக்ரூஹுன்னு இருக்கும். மக்ரூஹுன்னா என்ன? மக்ரூஹை பொறுத்த வரைக்கும் அதை செஞ்சால் நல்லது இல்லை, பாவம் கிடையாது. பாவமா? பாவம் இல்லை. அதை ஒரு மக்ரூஹ் ஒருத்தர் செஞ்சிட்டாரு, பாவம் வருமா? பாவம் வராது. ஆனால் நம்முடைய ஆபாக்கள் அப்படி சொல்லி ஒரு செய்தி நமக்கு காது வழியாக இருக்குது. 40 மக்ரூஹ் செஞ்சால் ஒரு ஹராம், அது ஒரு அச்சமூட்டல். 40 மக்ரூஹ் சேர்ந்தால் ஒரு ஹராம் ஆகுமான்னா ஆகாது. ஆனாலும் ஒரு மக்ரூஹை கூட நீ செஞ்சிடக்கூடாது என்பதற்காக ஒரு அச்சமூட்டி எச்சரித்தாங்க. அப்படிலாம் செஞ்சுட்டு வந்துடாதப்பா, அப்படி நீங்கள் ஹராம் மக்ரூஹை செஞ்சு 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 ஹராமை செஞ்சாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிடும்.
அவங்க சொன்னதில் அர்த்தம் இல்லாமல் இல்லை. அப்படியே செய்யும் பொழுது அவன் ஹராம செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்துடலாம். 40 மக்ரூஹ் அவன் தொடர்ந்து செய்கிறான்னு வைங்க ஒருத்தன். அப்படி செய்யும் பொழுது அவன் ஹராம செய்யக்கூடிய ஒரு சூழல் என்ன செய்துவிடும், மிக எளிதாக உருவாகிவிடும். எனவே தான் என்ன செஞ்சாங்க, அந்த வரப்பில் மேயக்கூடிய ஆடு வயலில் மேய்ஞ்சிருமா இல்லையா, அதனால் வரப்புக்கே விடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் அவங்களை என்ன செஞ்சிருக்கிறான், இது ஒன்றும் பெரிய ஒரு விளக்கு அல்ல இது. இப்போ இப்லீஸ் போய் சொன்னால் இப்போ வஸ்வசத்தை ஏற்படுத்தினான். இது என்ன இப்போ இல்லைடா நான் சொர்க்கலோகத்துக்கு வர முடியுமா கொள்ள முடியுமா, பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மரத்தையும் சாப்பிடலாம். இப்போ கோடிக்கணக்கான மரங்கள் இருக்குது, வகை வகையான பழங்கள் இருக்குது, இது எல்லாம் சாப்பிடுங்க, எல்லாவற்றையும் புசியுங்கள், எல்லா மரத்திற்கு கீழேயும் நீங்கள் நெருங்குங்கள், அதனுடைய நிழலிலே தங்குங்கள், இந்த ஒரு மரத்துக்கு மட்டும் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மற்ற மரமெல்லாம் மனசு விட்டுரும். இந்த இதில் ஒன்று தான் நிற்கும் போய் மனசு. நீங்கள் அங்கே போ இங்கே போ இங்கே போ, இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் போகாதப்பா, இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு அதுதான் சிந்திப்பான், மற்ற வீட்டை பற்றி சிந்திக்க மாட்டான். இது மனிதனுடைய தன்மை அது. அதனால் இந்த சிந்தனையே அவங்ககிட்ட இருந்தது. இதில் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அவன் போனதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தெரியுமே எப்படியா யாருண்டு, சுஜூத் செய்ய மறுத்தான்ல, வேலையை பாருன்னு நினச்சிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. அதற்கு பிறகு இது இங்கே நடக்காது, அம்மாட்ட போய் சொன்னால் தான் கதை நடக்கும்னு சொல்லி இங்கே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட வந்துட்டான். இவ்வளோ பிடிச்சா அங்கே கதை நடந்துரும்னு சொல்லி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செஞ்சான், போய் சரி கட்டினான். அப்போ அவங்கள சொன்ன உடனே அவங்களுக்கு ஏற்கனவே அந்த சிந்தனை இருக்குது, ஏன் இந்த மரத்தை நெருங்கினா என்னங்கிற சிந்தனை நம்முடைய தாயாருக்கு இருந்தது. அவன் போய் சொன்னதும் இதுக்கு என்ன, நீங்கள் போனால் மலக்கா போயிடுவீங்க, மலக்கா தான் எவ்வளோ பெரிய பாக்கியம், அவு ஹாலிதீன், நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, இதில் நிரந்தரமாக தங்கக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள், இது பெரிய பாக்கியம் இல்லையா என்றெல்லாம் அவனுடைய தன்மையில் அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது, எவ்வளோ பெரிய இருக்குது. வலிமையான நல்ல சுன்னத்துல் ஜமாத்தில் கொள்கையில் வந்த பிடிப்பானவர்களை கூட தங்களுடைய சொல்லாற்றலால் சூனிய வார்த்தைகளால் அகீதா பெறல வைக்கிறாங்களா இல்லையா இன்னைக்கு. அப்போ இதெல்லாம் இப்லீஸினுடைய வார்த்தைகள். அதே மாதிரி தான் அந்த இப்லீஸ் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான், அவன் எவ்வளோ பெரிய சக்தி உள்ளவன். அவன் என்ன செஞ்சான், அம்மையாரை போய் பார்த்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் போய் நீங்கள் அவர் மாட்டேங்கிறாங்க, நீங்கள் விடாதீங்க, இது பெரிய பாக்கியம் என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி, அல்லாஹ் உங்களுக்கு ஹராம்லாம் என்ன செய்யலை சொல்ல இல்லை, இது போகாதீங்க, இவ்வளோ மரம் இருக்குது இது போகாதீங்கன்னு சொன்னால், இப்படி சொன்னால் இப்படி நீங்கள் மலக்க ஆகிடுவீங்க, நிரந்தரமாக நீங்கள் இருப்பீங்க என்பதுக்காக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இது ஒரு பெரிய மேட்ரு இல்லைங்கிற மாதிரி ஒரு சாதாரணமாக ஆக்கி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிட்டான், வஸ்வசத்தை ஏற்படுத்தினான். இப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இவங்க என்ன செய்கிறாங்க, சாவி கொடுக்குறாங்க, அது சாப்பிடுவோமே வாங்கலை, அது என்ன இப்படி தானாமேன்னு சொல்ல அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, அதுக்கு மனைவி இல்லையா, மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களும் போனாங்க. இதில் கூட என்ன சொல்கிறாங்க, முதலாவதாக அதை சாப்பிட்டதும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான், அதை நபி சாப்பிட இல்லை, முதல்ல அவங்க மாட்டேன்ட்டாங்க. இருந்தாலும் கூட இவங்க வற்புறுத்தல் தாங்க முடியாமல் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தை நெருங்கினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சரி நம்முடைய மனைவி நெருங்குறாங்களே, ஏன்னா அவங்கள கொண்டு சாந்தி கிடைக்குது, அவங்க வந்த பிறகு தான் சொர்க்கலோகத்திலேயே சொர்க்கம் மாதிரி தெரியுது சொர்க்கமே. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கிதாபுகளை எழுதுகிறாங்க, அவ்வளவு அழகாக இருப்பாங்க, சுவன ரம்பையர்களை விட மிக அழகானவங்க. நம்முடைய தாயார் ரொம்ப அழகான தோற்றத்தை எல்லாம் கொடுத்துருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்து தான் அதிசயித்து போனாங்க, ஆச்சரியப்பட்டு போனாங்க. மண் அந்தி நீ யாருன்னு ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. அருமையானவர்களே, எனவே அவர்கள் வந்த பிறகுதான் இந்த சொர்க்கத்தை சொர்க்கமாக பார்க்க முடிந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இவ்வளோ காலம் நம்ம இருந்தோம் சொர்க்கலோகத்தில், அங்கே பழங்களை சாப்பிட்டோம், எல்லாம் இருந்தது, அதெல்லாம் ஒரு ரசனையாக இல்லை. இப்போ மனைவி வந்த பிறகு தான் என்ன செய்யுது, அந்த சுகம் ஏற்பட்டது, அந்த சொர்க்கத்தினுடைய சிறப்பு அதனுடைய பலாபலனை உணர முடிந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்காக இந்த ஒரு காரியத்தை செஞ்சால் என்னங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கடைசி, எனக்காக செய்ய மாட்டீங்களா, ஆமாம் நீங்கள் ஊரெலாம் கேட்டால் சொல்லுவியா, அது செய்வே இது செய்வியா, நாங்கள் கேட்டால் மட்டும் செய்ய மாட்டியா, இந்த வீட்டில் நடக்குமா இல்லையா, அது இப்போ என்னப்பா செய்யணும், இது சரிண்ணா பொடி, அது வேலை முடிஞ்சிருமா இல்லையா, இப்படி தான் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு சக்தி அரபு பழமொழியும் உண்டு, தமிழ்லையும் இருக்கிறது, பெண்களினுடைய கண்ணீருக்கு வலிமையான சக்தி இருக்குது. அழுதுட்டா முடிஞ்சு போச்சு, மாப்பிள்ளை விழுந்துருவான், கண்ணீர் வடிஞ்சதாக்கும், அவ்வளோதான், சரண்டர் தான். இப்போ இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான், இது தப்பான ஒரு விஷயம் இல்லை, இது நல்ல விஷயம். ஆனால் அந்த பெண்கள் கண்ணீரை தவறுக்காக பயன்படுத்தக்கூடாது, நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும். நல்ல விஷயத்தை செய்ய மறுக்கிறான் கணவன், அதுக்கு கண்ணீரை பயன்படுத்துங்க, அது தப்பு இல்லை.
ஆக இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்த விஷயங்கள் தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அப்படிங்க வராட்டா போங்க, நான் மட்டும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, போனதும் சரி என்று இவங்களும் போனாங்க. போய் அவர்கள் தான் முதல்ல சாப்பிட்டாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாவதாக அதை சாப்பிட்டார்கள். ஃபலம்மா கான மின்ஹுமா கான மன் அக்கலஹு மின ஷஜரத்தில்லதி நுஹிய அன்ஹா உஹ்பித இலா அர்லி ஷகா. யார் அந்த மரத்திலே இருக்கக்கூடிய அந்த விளக்கப்பட்ட அந்த மரத்திலே இருக்கக்கூடிய கனியை சாப்பிடுகிறாரோ அது யாராக இருந்தாலும் அவர் பூமிக்கு இறக்கப்பட்டு விடுவார். எத்தகைய பூமி? அஷ்ஷகா. இங்கே சண்டை சச்சரவுகள் இருக்கும். தாபு என்று சொல்லக்கூடிய களைப்பு இருக்கிறது, நசபு என்று சொல்லக்கூடிய சோர்வு இருக்கிறது, கதிர் என்று சொல்லக்கூடிய கலக்கமான நிலைகள் இருக்கிறது, சை என்று சொல்லக்கூடிய முயற்சி. சொர்க்கலோகத்தில் முயற்சி செய்யணுமா, சம்பாதிக்கணுமா, ஒன்றும் தேவையில்லை. புள்ள குட்டிகளை காப்பாற்றினா அதுக்காக ஒன்றும் கவலை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ்னு உட்காந்துட்டு எல்லாமே அங்கே இருக்குது. சாப்பாடு ரெடியாக இருக்கும். பழம் குடியா எல்லாமே இருக்குது. குளிக்கிறது, கொள்வது, ஆடை எல்லாமே தேவைக்கு அதிகமாக அங்கே என்ன செஞ்சுருக்கிறான், தந்திருக்கிறான். சோதனைகள் இங்கே இருக்குது. இங்கே முயற்சி செய்ய வேண்டியது இருக்குது. அதே தேர்வுகள் இருக்கிறது. இஃப்திலாஃபு சுக்கான் இடம் மாற்றம் இருக்குது. இங்கே வசிக்கிறோம், இந்த ஊரில் வசிக்க முடியல, தொழிலை தேடி மெட்ராஸுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், துபாய்க்கு போகிறோம். எங்கெல்லாம் கிளைமேட்ஸ்லாம் மாறுது. எத்தனை கிளைமேட் மாறும்போது உடலில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படுகிறது, எத்தனை நோய்கள் வருகிறது. அதே மாதிரி இஃப்திலா அஹ்லாக்கன் அமாலன் ஒ குசூதன், எத்தகைய சிந்தனைகள், பல்வேறுபட்ட சிந்தனைகள். சொர்க்கலோகத்தில் அப்படி பல்வேறு சிந்தனைகள் இருக்காது. எல்லாம் ஒற்ற சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க. யாரை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டாங்க. அவர்களுடைய நெஞ்சிலிருந்து அந்த பொறாமைத்தனத்தை நாம் கலட்டி விடுவோங்கிறான் சொர்க்கவாதிகள். ஏன்னா சொர்க்கலோகத்துக்கு போகும்போது இப்போ உதாரணமாக மகன் வந்து ரொம்ப சாலியாக இருந்திருப்பார், அப்பாவும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்திருப்பார். மகன் ரொம்ப சாலியாக இருந்தார்னு வைங்க. இப்போ என்ன நடக்கும், மகனுடைய அந்தஸ்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், வாப்பாவுடைய அந்தஸ்து கொஞ்சம் கீழே இருக்கும். வாப்பா நாம் இப்படி இருக்கிறோமே, மகன் அப்படி இருட்டானே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் அங்கே வராது. அந்த எண்ணத்தை எல்லாம் அவங்களுடைய நெஞ்சிலிருந்து கலட்டி விடுவான். அந்த கில்லுங்கிறது கல்விலிருந்து அல்லாஹ் கலட்டி விடுகிறான். ஆனால் அங்கே அப்படி இருக்குமா? காக்கா தம்பிமார்களுக்குள்ள எவ்வளோ கரைச்சல், எவ்வளோ போராட்டங்கள், கருத்து வேறுபாடுகள், சகோதரர்களுக்கு இடையில் பார்க்குறோம், உறவுகளுக்கு இடையில் பார்க்குறோம். யாராக விட்டு கொடுக்குறாங்களா? விட்டு கொடுக்க மாட்டான். எல்லாம் நான் தான் இருப்பான். அட விட்டு தொலைஞ்சிட்டா ஆகிரத்து தானே நமக்கு. இந்த உலகம் பெருசு இல்லையே, கொடுத்துட்டு போவோமே. யாருடைய ஹக்குன்னு கேட்குறானா, சரி ஹக்கையிலே கொடுத்து தொலைஞ்சிடுவோம், விஷயம் முடிஞ்சிருமா இல்லையா? இன்றைக்கி அது உலகத்தில் இருக்கா? இல்லை. விட்டு கொடுக்க, நம்ம ரத்தம்லோ நம்ம உடன்பிறப்புகள் அல்லவா, ஒருவருக்கு ஒரு சம்பந்தம் பண்ணி இருக்கிறோமே, இதையெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கணும். ஆனாலும் அந்த மனசு என்ன செய்யாது, வராது. கல்பு கெட்டு போயிட்டா ஆபத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், இன்ன ஃபில் ஜஸதி லமுல்கத்தன் இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. அது சீராக இருக்குமையானால் எல்லாம் சீராக இருக்கும். அது கெட்டு விடுமையானால் எல்லாமே கெட்டுவிடும். அலா ஒஹியல் கல்பு, அதுதான் இதயம்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது, நாளைக்கு நம்ம ஹயாத்தா இருப்போமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு சங்கடங்களை மக்களுக்கு மத்தியிலே, குடும்பங்களுக்கு மத்தியிலே நம்ம ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைங்கிறது பெரும்பாலும் இல்லாமல் போயிடுச்சு. இல்லாதவர்கள் இல்லை, விட்டு கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப நாதிர், ரொம்ப அபூர்வமாக ஆகிவிட்டது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இப்படி பல்வேறு குணங்கள், பல்வேறான அமால்கள், பல்வேறான சிந்தனைகள், பல்வேறான சொற்கள், பல்வேறான செயல்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பூமிக்கு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிட்டு விட்டால் என்ன செஞ்சிடணும், கீழே வந்துட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்ன கானத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அக்கலத்து மின ஷஜரதி கபல ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாக முதல்ல சாப்பிட்டது அவங்க தான். ஒஹியல்லத்தி ஹஸ்ஸஹு அலா அக்லிஹா, அவங்க தான் தூண்டுறதுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சாங்க, தூண்டினார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. ஒரு ஹதீத் வருகிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லௌலா பனு இஸ்ராயில் லம் யஹ்னிஸில் லஹம் வலௌலா ஹவ்வா லம் தஹ்னுது உன்சா ஜௌஜஹா அப்படின்னு ஒரு ஹதீத் வருது. பனு இஸ்ரவேலர்கள் இல்லை என்றிருக்கமே, ஆனால் இறைச்சி கெட்டு போகாது. அது ஆடு மாடு கோழி இறைச்சி நம்ம இருக்கிறோம் இல்லையா, அந்த இறைச்சி ஒரு நாள் இருக்கலாம், ஒரு நாள் கழித்து பார்க்கும்போது அதனுடைய நாத்தம் வந்துடும். நம்ம அறுத்து வச்சுருக்கிறோம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், இல்லைன்னா வெளியில் வச்சா என்ன செய்யும், ஃப்ரிட்ஜ்லேயும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வைக்க முடியும். சரி, வெளியில் வச்சுருந்தா அது என்ன செஞ்சிடும், நாற்றம் எடுத்து போயிடும்.
ஆனால் பனு இஸ்ரவேலர்கள் இல்லை என்று இருப்பார்களே, ஆனால் இந்த இறைச்சி நாற்றமே எடுத்திருக்காது. அதுக்கு ஒரு சபப் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லவ்லா பனு இஸ்ராயில் லம் யஹ்னிஸில் லஹம் வலவ்லா ஹவ்வா லம் தஹ்னுது உன்ஸா ஜௌஜஹா. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லை என்றால் எந்த பெண்ணும் தன்னுடைய கணவனுக்கு மோசடி செய்ய மாட்டாள். அதே மாதிரி பனு இஸ்ரவேலர்கள் இல்லை என்றால் இறைச்சி கெட்டு போகாது அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ஒரு செய்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹு தாலா இந்த மண்ணு செல்வாங்கிற இறைச்சியும் ஒரு உணவை வானிலிருந்து இறக்கணும். மண்ணுங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி, சல்வாங்கிறது ஒரு இறைச்சி. சில பேர் அது காடை இறைச்சின்னு கூட சொல்கிறாங்க. காடைக்குருவி இருக்கு இல்லையா, அதனுடைய இறைச்சி அப்படிங்கிறாங்க. மொத்தத்தில் ஒரு இறைச்சி. அது இறைச்சியும் சமைக்கப்பட்ட நிலையிலே அல்லது சமைக்காத நிலையில் எப்படியோ வானிலிருந்து அது என்ன செய்யும், இறங்குறது. ஐஸ்கிரீம் போன்ற உணவும் வானிலிருந்து இறங்கி கொண்டிருந்தது. டெய்லி அவங்களுக்கு வந்து இறங்கும். அவங்களுக்கு வந்துக்கிட்டு தானே இருக்குது, நிறைய வந்து இறங்கும். தேவைக்கு சாப்பிட வேண்டியதான், அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிடும். தேவைக்கு எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் அது போயிடும், மறுநாள் இறங்கும். ஒவ்வொரு நாளும் அந்த வானிலிருந்து உணவுக்கு இறங்கிக்கிட்டு இருந்தது. அந்த ஒரு உணவின் மீது அவங்க பொறுமையாக இருக்கலைங்கிறது வேறு விஷயம். இப்போ அதை சொல்ல வரல. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த பனு இஸ்ரவேலர்னா அந்த உணவுகளை எடுத்து எடுத்து பதுக்க வச்சுக்கிட்டாங்க. நாளைக்கு வேணுமே, நாளைக்கு தான் இறங்குதே, நீ எதுக்கு வேணும், நீ தேவைக்கு எவ்வளோ சாப்பிட முடியும். ஆனால் அவங்களுடைய ஹவன் நஃப்ஸ் என்ன செய்தது என்றால், அந்த உணவை எடுத்து என்ன செஞ்சிட்டாங்க, பதுக்க வச்சுக்கிட்டாங்க. நாளைக்கு வச்சுக்கிடலாம், நம்ம நிறைய சேர்த்து வச்சுக்கணும், வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறது. வந்து பார்த்தா எல்லாமே நாற்றம் எடுத்து போனது, நத்துன். பனு இஸ்ரவேலர்கள் இல்லை என்று இருப்பார்கள், நிச்சயமாக எந்த இறைச்சியும் கெட்டு போகாது. இறைச்சிக்கு கெட்டு போகக்கூடிய தன்மை அல்லாஹ் ஆரம்பத்தில் வைக்க இல்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இந்த முதலாவதாக இந்த பழத்தை தூண்டு இந்த பொம்பளை இவங்க தான் என்ன செஞ்சாங்க, இந்த காரியத்தை செய்தார்கள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அருமையானவர்களே, அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அவங்க வந்து சித்தீன திரா 60 முழம் இருந்தாங்க. இது ஒரு முழம்னு சொன்னால் இப்படி 60 நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், 60 முழம் இருந்திருக்கிறாங்க. ஃபி சபி அதுருஇன் அருளா 7 முழம் அகலம் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய உடம்பு கிட்டத்தட்ட இது 7 முழம் இருக்கும். நம்ம மனசிலுடைய ஹால் என்பது இதை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது 7 முழத்தை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இதை விட கொஞ்சம் செட் அதிகம், அந்த முடுக்கும் சேர்த்துக்கிடலாம். அவ்வளோ அகலமாக இருந்திருக்கிறாங்க. 60 அடி 60 முழம் உயரமாக இருந்திருக்கிறாங்க. அவ்வளோ ஆஜானுபாகமான தோற்றம், ரொம்ப அழகாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு தோற்றத்தில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் என்ன செய்யிருப்பான், படைச்சிருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கண் நஹ்லத்தி, அவங்க எப்படி இருப்பான்னு கேட்டால் நல்ல முடி, அவங்களுக்கு நிறைய முடி இருந்தது, நல்ல முடி, ரோமமுடையவர்கள். கசீரு ஷார் முவாரில் ஆவுரா, அவர்கள் ஆவுரத்துகள்லாம் மறைக்கப்பட்டு அவர்களுடைய உடம்பெல்லாம் நல்ல முடியோட தோற்றத்தோடு அழகாக இருப்பாங்க. அவர்கள் எப்படி இருப்பாங்க பார்க்குறதுன்னு சொன்னால், ஒரு பெரிய பேரிச்சம்பழம் மரம் மாதிரி இருப்பாங்களாம். பேரிச்சம்பழம் அப்படி இந்த முடி இப்படி வளர்ந்துருக்கும் இல்லையா, அதை மாதிரி அவங்களுக்கு முடி அப்படி வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய உடம்பு முழுவதும் இந்த நகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நகம் முழுவதும் உடம்பு மூடி இருந்தது. கால்லையும் கையிலையும் முகம், அந்த உடம்பு முழுவதும் இந்த நகத்தோல், இந்த வெள்ளையாக இருக்கு இல்லையா, இது முழுவதும் அவங்களுடைய உடம்பிலே இருந்தது. இந்த பழத்தை சாப்பிட்டதற்கு பிறகு இந்த நகங்கள் எல்லாம் அப்படியே வடிய ஆரம்பிச்சிட்டு, கைகள்லையும் கால்கள்லையும் சேர்ந்து அப்படியே வடிஞ்சு கடைசியில் இந்த விரல் நுனிகளில் வந்து கையிலையும் கால்லையும் தங்கிடுச்சு, மற்ற எல்லாம் வடிஞ்சு முடிஞ்சிடுச்சு. இதுதான் அவர்களுடைய நடந்தது. அவர்கள் இதை பார்த்து அவங்களுடைய அவுரத்துகள் எல்லாம் தெரிய ஆரம்பித்ததும் அங்கும் இங்குமாக ஓட ஆரம்பித்து அங்கே ஓடினாங்க. ஓடி கடைசி என்ன செஞ்சாங்க, ஒரு மரத்தினுடைய கொப்பையை பிடித்து அதை கொண்டு என்ன செஞ்சாங்க, தங்களுடைய அவுரத்துகளை மறைக்க ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் அந்த அவுரத்தை மறைக்கணும் சிந்தனைகள்லாம் ஏற்படவும் இல்லை, அவுரத்து வெளியில் தெரியவும் இல்லை. இப்போ ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கேட்டான், ஃபனாதாஹு ரப்புஹு அஃபிராரம் மின்னி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்னை விட்டு ஓடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ரப்பே, உன்னை விட்டு நான் ஓடுவேனா, பல் ஹயாம் மின்கா, நான் வெக்கத்தினால ஓடுறேன். நீ இப்படி சொல்லியும் இவ்வளவு தந்தும் இந்த அற்ப விஷயத்தை நான் செஞ்சிட்டேனே அப்படின்ட்டு நான் என்ன செய்கிறேன், நான் வெக்கப்பட்டு ஓடுறேன் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கலா கதிர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்திக்கிறாங்க, 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அந்த ஆதம், நீங்கள் தானே ஆதம்? ஆமாம், புகாரியிலேருந்து ஹதீஸ் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
நீங்கள் தானே ஆதம்? ஆமாம். எல்லாத்தையும் மக்களெல்லாம் சொர்க்கத்தை விட வெளியாக்கிட்டீங்களே. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கலோகத்தில் இருந்தால் அங்கேயே பிள்ளையை பெற்று அங்கேயே குடும்பங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்திருக்கும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கூடயே கருத்து. அவங்க அங்கேயே இருந்தால் இப்போ நீ அங்கே சொர்க்கத்தில் எல்லோரும் இருப்பாங்க, யாரும் வெளியில் வர தேவையில்லை, இந்த இவ்வளோ கஷ்டத்தில் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எல்லாத்தையும் சொர்க்கலோகத்தை விட்டு வெளியிலாக்கி கஷ்டத்துலேயும் துன்பத்துலையும் ஆக்கிட்டீங்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க தானே. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம், இஸ்தஃபாக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான், ஒரு அற்புதமான நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான், உங்களோட பேசினான், உங்களுக்கு தௌராத்து தந்தான், நிறைய அந்தஸ்துகளை வழங்கியிருக்கிறான் இல்லையா? ஆமாம். அல்லாஹ்வினுடைய கலா கதிர்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டான். ஆமாம். அல்லாஹ்வுடைய கலா கதிரில் அந்த மரத்தை நான் நெருங்குவேன், சாப்பிடுவேன், இதன் மூலமாக அந்த சோனத்தை விட்டு நான் வெளியாகுவேன் என்பதெல்லாம் அதில் இருந்துதான். ஆமாம். அப்போ கலா கதிர் தான் நடந்திருக்கு, என்ன ஏன் போட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதும் ஃபஹ்தஜ்ஜ ஆதம் அல் மூசா கமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த விவாதத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள், அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஜெயிச்சிட்டாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி பல ஹதீதுகள் இருக்குது, குறிப்பாக புகாரியிலேயும் இருக்கிறது. சங்கையானவர்களே, ஆக இந்த பழத்தை அவர்கள் அந்த மரத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொன்னோம். இப்படி அவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்ட போது அவங்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த இவைகள் எல்லாம் உதிர ஆரம்பித்தது. அந்த நகம் தோல் கடைசியில் அந்த விரல் நுனிகளிலும் கை விரல் நுனிகளிலும் கால் விரல் நுனிகளிலும் தங்கி கொண்டு எல்லாமே அந்த நகங்கள் வெளியாயிடுச்சு. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ரொம்ப வெக்கப்பட்டு அங்கங்கமாக ஓடுனாங்க. அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களினுடைய அந்த இலைகளை எடுத்து அப்படியே மறைச்சிக்கிட்டாங்க, தங்களுடைய ஔரத்துக்களை. அவங்க ரெண்டு பேருமே, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இவர்களும் மறைத்து கொண்டாங்க என்று வருகிறது. இனி அவர்கள் மலஜல உபாதைகளை கழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது இனி அங்கே தான் இருக்க முடியாதே. ஒக்குல் நஹபிது பஅதுக்கும் லி பஅதின் அது, நீங்கள் என்ன செஞ்சிருங்க? கீழே இறங்கிடுங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, இஹ்பிது, நீங்கள் இறங்குங்க, எல்லாரும் இறங்குங்கிறான் அல்லாஹ் வேற ஒரு ஆயத்தில். இங்கே உங்களில் ஒருவருக்கு ஒருவர் விரோதியாக இருக்கும் நிலையில் இறங்குங்கள் என்கிறான். இதை பற்றி நிறைய விளக்கங்களை அருமையாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. எப்படி? குல் நஹ்பிது பஅதுக்கும் லி பஅதின் அது, உங்களில் சிலர் சிலருக்கு விரோதியாக இருக்கும் நிலையில் இறங்குங்க. இன்னொரு இடத்துல நீங்கள் எல்லாரும் இறங்குங்கிறான். அப்போ எல்லாரும் இறங்குங்கன்னு சொன்னாங்க, ரெண்டு பேர் தானே இருக்கிறாங்க. அரபியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்று சொன்னால் ரெண்டு பேருக்கு மேலே இருக்கணும், மூணு பேர் இருக்கணும், அல்லது மூணு பேருக்கு மேலே இருக்கணும், அதான் ஜம்மாக வரும். அங்கே தஸ்னியான்னு ஒன்று இருக்குது, இஹ்பிதான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அதுவும் வருது. இஹ்பிதா என்று அந்த வசனங்களும் இடம்பெறுகிறது. ஆனாலும் பல இடங்களில் இஹ்பிது, நீங்கள் எல்லாரும் இறங்குங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி சொல்வதின் மூலமாக ஏற்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது பல கருத்துக்கள் இருக்குது. அதில் ஒரு கருத்து, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் நபி மட்டுமில்லை, அவங்களுடைய முதுகுந்தண்டில் இருக்கக்கூடிய பிச்சலங்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் இறங்குங்க என்று ஒரு கருத்து. இன்னொன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இதுக்கு தூண்டின இப்லீஸு, அந்த பாம்பு எல்லாம் சேர்ந்து நீங்கள் இறங்குங்க என்று எல்லாருமே என்ன செய்யப்பட்டது? இந்த பூமியிலே இந்த 4 இறக்கப்பட்டார்கள் என்று விளக்கங்களை அறிஞர்கள், முஃபஸ்ஸிரீன்கள், தாரீഖுடைய உலமாக்கள் இதை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹு தாலா இந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அற்புதமான கிரீடத்தை அல்லாஹ் கொடுத்துருந்தான். சொர்க்கலோகத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய தங்க கிரீடம் வச்சுருந்தாங்க. நெற்றியில் ஒரு பட்டை, ஒரு தங்க பட்டை என்ன செய்யப்பட்டிருக்கும்? போடப்பட்டிருக்கும். அதெல்லாம் அவர்களுடைய ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தை அவர்களுக்கு தந்தது. ஒரு ராஜா மாதிரி இருந்தாங்க. அமரல்லாஹு மலக்கைனி ஐயுஹ்ரிஜா ஆதமோ ஹவ்வா மின் ஜிவாரிஹி ஃபனஸல ஜிப்ரீலு தாஜா என்ற அசிஹி. சைனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த கிரீடத்தை கழட்டிட்டாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களினுடைய நெற்றியில் இருந்து அந்த பட்டையை என்ன செய்தார்கள்? கழட்டினார்கள். அதற்கு பிறகு இந்த மரங்களினுடைய செடி கொடிகளினுடைய இலைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் மறைந்து மிக வெட்கப்பட்டு அவர்கள் இருந்தார்கள். ஃபனக்கஸ ரஅஸஹு, தங்களுடைய தலையை அப்படியே தாழ்த்தி கொண்டு அல் ஆஃபு அல் ஆஃபு, அல்லாவே நான் மன்னிப்பை வேண்டுகிறேன், மன்னிப்பை வேண்டுகிறேன் என்று அவர்கள் வேண்டி நின்றார்கள். சைனா ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, உஹ்பித ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பில் ஹிந்த், இந்தியாவில் இறக்கப்பட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம்.
இப்போ நம்ம இலங்கையில் பார்க்குறோம், சரந்தீப்னு இருக்குது. இலங்கையில் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மலை இருக்குது, அவங்க இறக்கப்பட்ட மலை. அதுதான் அது இலங்கை என்று இருக்க இல்லை. ஆரம்பத்தில் அது இந்தியாவாகத்தான் இருந்தது. இப்போ பாகிஸ்தான் இந்தியாவை தான் இருந்தது, பங்களாதேஷ் இந்தியாவை தான் இருந்தது. இப்போ எல்லாம் பிரிஞ்சு போன மாதிரி ஆரம்பத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே கடலும் கிடையாது. அது நமூரியா கண்டம் என்று அது அழைக்கப்பட்டது. அந்த ஏரியா நமூரியா கண்டம் என்று அழைக்கப்பட்டது, கடல் இல்லாமல் இருந்தது. ஆக அவங்க இறங்குனது வந்து இந்தியாவில் தான் என்ன செஞ்சாங்க, இறங்கினாங்க. ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடும் பொழுது கால உஹுபித் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பில் ஹிந்தி, இந்தியாவிலே இறக்கப்பட்டார்கள். வஹவ்வா பி ஜித்தா, ஜித்தாவில் என்ன செஞ்சாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்டாங்க. அங்கே தான் அவங்களுடைய கபர் ஷரீஃபும் இருக்கிறது. இந்த ஜித்தான்னு பேர் வந்ததுக்கு காரணமே ஜத்தா தான் அசல். ஜத்தாண்டா பாட்டின்னு அர்த்தம். அம்மாடம்மாவுக்கு வாப்பாடம்மாவுக்கு எல்லாம் ஜத்தான்னு நம்ம சொல்லுவோம். பாபிச்சாவுக்கு கம்மாவுக்கு ஜத்தான்னு சொல்கிறது. அந்த ஜத்தா தான் ஜித்தான்னு என்ன செஞ்சிருச்சு, மாறிட்டு. இன்றைக்கும் கூட ஜத்தா ஜத்தான்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஜத்தத் பாட்டி, அவங்க இறங்கின ஊர். இப்லீஸு திஸ்திம்சியான் என்று சொல்லக்கூடிய ஊரில் இறங்கப்பட்டது. அது வந்து பாரசீகத்தில் இருக்குது, ஈராக்கில். ஓ உஹுபித்தல் ஹையத்து இஸ்மஹான், இஸ்மஹான் என்று சொல்லக்கூடிய பிரபல்யமான ஒரு ஊர் இருக்கிறது, சிரியா நினைக்கிறேன். அந்த பகுதியில் இந்த பாம்பு இறக்கப்பட்டது என்பதை ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த சொர்க்கலோகத்தில் அவர்கள் இருந்த கால அளவு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால அளவு எவ்வளோன்னு சொன்னால், பைன ஸலாத்தில் அஸ்ரி இலா குரூபி ஷம்ஸ், அசருடைய வக்கத்திலிருந்து மகரிபுடைய வக்து வரைக்கும் தான், அவ்வளோதான் அவங்களோட இருந்த காலங்கிறாங்க. ஆனால் அந்த காலம் வரும்பொழுது நம்ம இந்த துனியாவினுடைய அளவு வச்சிடக்கூடாது. அதனுடைய இந்த துனியாவினுடைய ஒரு நாளுங்கிறது 1000 வருஷத்துக்கு சமம் என்றும் 500 வருஷத்துக்கு சமம் என்றும் 2 கருத்துக்கள் இருக்கிறது. குர்ஆனே சொல்லுது 50 அல்ஃப சனா என்று அது குறிப்பிட்டு காட்டுகிறது. 50,000 50 அல்ஃப சனா 50,000 வருஷம் என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. ஆக இப்படி பல கருத்துக்கள் இருக்கிறது. அதை வைத்து முஃபஸ்ஸிரீன்கள் நிறைய விளக்கங்களை எழுதுகிறாங்க. ஆக அவங்க இருந்த கால அளவு என்பது அசருடைய நேரத்திலிருந்து மக்ரிபுடைய நேரம் வரதான். ஆனால் அது ஒரு பெரிய பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு உள்ள நேரமாக அது இருந்திருக்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாளும் இந்த பூமிக்கு இறக்கப்பட்ட நாள் எது என்பதை குறித்து சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹைரு யௌமின் தலஅத் ஃபீஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ, சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் எது தெரியுமா, வெள்ளிக்கிழமை தான். ஃபீஹி குலிக ஆதம், அதில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஓ ஃபீஹி உதுகில் ஜன்னா, அந்த நாளையில் தான் சொர்க்கத்துக்குள் நுழைக்கப்பட்டார்கள். ஓ ஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா, அதிலிருந்து வெள்ளிக்கிழமை தான் வெளியாக்கவும் பட்டார்கள். ஓ ஃபீஹி தக்கூமு ஸா, கியாமத்தினாலும் அந்த வெள்ளிக்கிழமை தான் வரும் என்று என்ன செய்கிறாங்க, அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த பூமிக்கு இறக்கப்படும் பொழுது அவங்க குழு குழுன்று உள்நாடு இடத்துல உட்காந்துருக்கிறாங்க. ஏசியில் உட்காந்துட்டு வெளியில் வந்தால் நமக்கு எப்படி இருக்குது, ஒரு ஏசி. சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ நல்ல வெயில் காலத்தில் போய் நகை கடையில் போய் சாமான் வாங்குற மாதிரி உள்ளே போகிறது, அது என்ன இது என்னன்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் கேட்டுட்டு இல்லை பிடிக்கலன்னு வெளியே வந்துடுவாங்க. எதுக்கு, அந்த ஏசியில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்காண்டி. ஓசியில் ஏசி, அது மாதிரி துணி கடைக்குள்ளே போவாங்க. இந்த மாதிரிலாம் போகிறது நிறைய நடக்கும். இப்போ வெளியில் வந்தோன்னா எப்படி இருக்குது, நமக்கு ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்குறோம், நம்ம வீட்டில் உட்காந்துருக்குறோம், ஏசியை போட்டுட்டு வெளியில் வந்தால், ஏசியில் இல்லாமல் இருந்திருந்தால் பரவாயில்ல, ஏசியில் இருந்துட்டு வெளியில் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இல்லையா? அதே மாதிரி சுவனலோகத்தில் இருந்துட்டு இந்த வெயில் பொசுக்கக்கூடிய இந்த பூமிக்கு வந்ததும் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது. இந்த இலைகளை உடுத்துக்கிட்டு இருக்க முடியல. ஒஹுபித் ஆதம் ஹவ்வா உரியானைனி ஜமீஅன் அலைஹிமா வரக்குல் ஜன்னா, அவங்க 2 பேர் மேலே இந்த சொர்க்கத்தினுடைய இலைகள் தான் இருந்தது, ஒரு பகுதியை மறைச்சிக்கிடுச்சு. ஃபாசாபகுல் ஹர் ஹத்தா கஅத யப்கி, அவங்க உட்காந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க, வெயிலினுடைய உஷ்ணத்தை தாங்க முடியாமல். இப்போ வந்து வெயிலினுடைய உஷ்ணம் இருக்குதே, இது குறைஞ்சிருச்சுங்கிறாங்க. இன்றைக்கி ஆய்வாளர்னு சொல்கிறாங்க, குர்ஆனும் சொல்லுகிறது, இத ஷம்சு குவ்விரத், சூரியனை சுருட்டப்பட்டால் சூரியனுடைய ஒளி மங்கி வருகிறது என்று சொல்கிறான். சூரியனுடைய ஒளி மங்கி வந்து தான் இவ்வளோ சூடு. அப்போ ஆரம்ப காலத்தில் எவ்வளோ இருந்திருக்கும், அது எவ்வளோ பெரிய சூட்டோடு அது இருந்திருக்கும். அந்த சூட்டை பொறுக்க முடியாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சு அழுனாங்க. அங்கே பூமியிலையும் பெரிய மரங்கள் செடி கொடிகள் எதுவும் இல்லையே. இப்போவாவது கோடிக்கணக்கான மரங்கள் இருக்கிறது, காடு இருக்குது, எல்லாம் இருக்குது.
அங்கே எந்த விளைச்சலும் இல்லாமல் தான் அந்த பூமி இருந்தது. அதனால் முழு அந்த மரம் செடி கொடிகள் இந்த பச்சை நிற இவைகளாக இருந்தால் அந்த உஷ்ணத்தை வாங்கிக்கிடும் இல்லையா? உஷ்ணத்தை வாங்குவதற்கு எத்தனையோ பொருள்கள் இருக்கிறது. இப்போ உஷ்ணத்தை வாங்கக்கூடிய பொருள்கள் அங்கே இல்லை. மரங்கள் இல்லை, காடுகள் இல்லை, கழனிகள் இல்லை, வயல்வெளிகள் இல்லை. எல்லாத்தையும் இவங்க தான், அந்த 2 பேரும் தான் வாங்க வேண்டியிருந்தது. ஃபகாத யப்கி யகூலு லஹா யா ஹவ்வா கத் ஆதானியல் ஹர். ஹவ்வா, இந்த வெயிலை என்னால் தாங்க முடியலமா அப்படின்னு அழுதாங்க. ஃபஜா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிகுத்னின் ஒரு பஞ்சை கொண்டு வந்தாங்க. வாமரஹா அன் தக்ஸில, அதை நீங்கள் எப்படி அதை நினைச்சணும், ஆடையாக மாற்றணும் என்பதை, அதை நெய்யணும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். வஅல்லமஹா வஅமர ஆதம பில் ஹியாக்கத், தையலை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. வஅல்லமஹு அன் யன்ஸஜ, அதை எப்படி பின்னணும், அதை எப்படி நீங்கள் நெய்யணும் என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்து அந்த துணி நெய்வதற்கான எல்லா இதுகளையும் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இனி அதற்கு பிறகு சில வித்துக்களை அவங்க கொண்டு வந்தாங்க. 7 வித்துக்களை கொண்டு வந்து அங்கே கொடுத்தாங்க. இது என்ன வித்துன்னு கேட்கும்போது, இது நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லையா சொர்க்கலோகத்தில், அந்த பழத்தினுடைய விதை தான். இதை நீங்கள் என்ன செய்யுங்க, விதைச்சு இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, விளைச்சல்களை உருவாக்குங்க என்று அதன் மூலமாக தான் இந்த விளைச்சலை உருவாகிருக்கு. இந்த விளைச்சலை என்ன செய்யுது, அதன் மூலமாக உருவானது. தையலை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, பெண்கள் செய்யக்கூடிய வேலைகளில் மிக சிறந்த வேலை தையல்னு சொல்கிறாங்க. அது ஹதீஸ் இருக்கு. பெண்கள் பார்க்கக்கூடிய வேலைகளிலே நல்ல வேலை, சிறந்த வேலை தையல் வேலை அப்படின்னு நினைச்சாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், சுவனலோகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளோ காலம் இருந்த பொழுதிலும் கூட, அசர்லேருந்து மகரிபின்னாலும் கூட அது ஒரு நீண்ட காலம். சுவனலோகத்தினுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் பல வருஷங்கள். அது அப்படி இருந்த பொழுதிலும் கூட அவர்கள் உறவு கொள்ளவில்லை. லம் யு ஜாமி இம்ராத்தஹு ஃபில் ஜன்னா ஹத்தா ஹுபித மின்ஹாலில் ஹத்தியா. இந்த பழத்தை சாப்பிட்டு அதன் மூலமாக இறங்கும் வரைக்கும் அந்த உலகத்தில் வந்து தான் அவங்களுடைய உறவுகள் ஏற்பட்டது. ஜிமா என்பது இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு தான் ஏற்பட்டது. அதை ஏற்படுத்தியதே அந்த கனிதான் என்று என்ன செய்கிறாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ சில கனிகளின் மூலமாக ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும், இந்த ஆசைகள் தூண்டப்படலாம், விந்துகள் பெருகலாம், அதன் மூலமாக குழந்தை பாக்கியங்கள் உருவாகலாம் என்பதையெல்லாம் இன்றைக்கி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த பழத்தை கொடுங்க, அந்த பழத்தை கொடுங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த கோதுமை கனி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் அதை கொடுங்கலாம். குழந்தை பெறதுக்கு வாய்ப்பாக இருக்குமா இல்லையா? எனக்கு என்னென்ன எனக்கு தெரியல. ஆனால் கோதுமை கனின்னு ஒரு கனி இருக்குது. இந்த பூமியிலே அந்த வித்தை கொண்டு வந்து தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து இது விதைக்கிறதுக்கு உண்டான இதை எப்படி விதைக்கணும், எப்படி அறுவடை செய்யணும் என்பதையெல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, இன்னும் அவர்களுடைய வரலாறை நாம் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பல்வேறு செய்திகள் இதில் இருக்கிறது. அந்த செய்திகள் வழியாக அழகான படிப்பினைகளும் நமக்கு கிடைக்கிறது. சில விஷயங்கள் நம்ம இப்போ சொல்லிகிட்டே வந்திருக்கிறோம். சில படிப்பினைகளையும் இதோடு சேர்த்து நாம் சொல்லுகிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர வேண்டும். இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த பெருமக்கள் மீது நாம் பற்றுக்கொள்வதோடு அவர்களின் மூலமாக நமக்கு தரப்பட்ட அந்த படிப்பினையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.